சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம். 42. வித்வான் சதஸ்மா உபசத்திமியூஷ முமுக்ஷ்வே சாது யதோக்தகாரிணே பிரசாந்த சித்தாய சமான்விதாய தத்துவோபதேசம் கிருபையைவ குர்யாத். இது கடைசியா பார்த்தோம் நம்ம. சோ இதுல இருந்து என்ன சொல்றாரு, 5 விஷயத்த இதுல படிச்சோம் நம்ம. இது முதல்ல சொல்லப்படுறது திரும்ப 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 முமுக்ஷுத்துவம் தொடர்ந்து கேட்டிருப்பீங்க, இதுல பாத்திருப்பீங்க. ஏன்னா எல்லாருடைய பர்சியூட் அர்த்த அண்ட் காமதா. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போனா தர்ம மீன்ஸ் புண்ணியத்துக்கு போவாங்க. மோக்ஷத்துக்குன்னு யாரும் கேட்கறது இல்ல, அத பத்தி ஐடியாவும் இல்ல. அப்படி இருக்கிறது. அப்ப இத பார்க்கும்போது முமுக்ஷுத்துவத்தை பத்தி இது நான் சொல்றதெல்லாம் யாரு ஒருத்தர் டாபிக்கல் ப்ராப்ளம் இல்ல, ஃபண்டமெண்டல் ப்ராப்ளத்தை, பேசிக் ப்ராப்ளத்தை, எல்லா ஆல் ப்ராப்ளத்தை கியூர் பண்றதுக்காக இது நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால முமுக்ஷுத்துக்காக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி சொன்னாரு. யதோக்த காரினா உபனிஷத்து காரிணை. உபனிஷத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த விஷயத்துல தத்துவ உபதேசத்தினுடைய காரியமா உள்ள விஷயத்துல யார் ஒருத்தர் வந்திருக்கிறானோ அவனுக்கு பிரசாந்த சித்தாய, யார் ஒருத்தர் மனோ நிகிரகம் அடைந்தானோ அவன். அப்புறம் தமஹா இந்திரிய நிகிரக உள்ளவன் அவன் ஓ கிருபையைவ குறியாத், நீங்க கிருபை கூர்ந்து இந்த விஷயத்த தத்துவ உபதேசத்தை எங்களுக்கு உபதேசிங்க அப்படி சொல்லிட்டு இப்போ கடைசியா டோட்டல் சரண்டர் ஆயிட்டா. நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டேன், இனிமே நீங்க உங்களுடைய கருணையினால உபதேசம் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டான். சோ பரிப்ரஷ்ன அப்படின்ற கடைசி தகுதியும் இவன் அடைஞ்சு குரு கிட்ட தன்னை ஒப்படைச்சுட்டான். இப்ப இனிமே குருவோட பொறுப்பு. காலையில நான் சொன்ன பொறுப்புன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா இந்த வார்த்தை நிறைய பேருக்கு தெரியறதில்ல. பொறுப்புன்றது என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால வீட்டுல என்ன சொல்லுவாங்க, உனக்கு பொறுப்பு இருக்கா அப்படி கேட்பாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு திருப்பி கேட்போம், உங்களுக்கு பொறுப்பு இருக்கா அப்படின்னு. அது யார் யாருக்கு பொறுப்புன்றது ரொம்ப கடினமான வெயிட்டான வார்த்தை அது. அதுக்கான அர்த்தத்தை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அதனால இந்த பொறுப்போட நடந்துக்கிறது குருவோட பொறுப்பு. இதுல ரொம்ப முக்கியமானது, நான் காலையில சொன்ன மாதிரி தன்னை அண்டி வந்தவங்களை உடனடியா பொறுப்பா கவனிக்க வேண்டியது யாரா இருந்தாலும் பொறுப்பு. அது எஸ்பெஷலி ஆச்சாரியனுக்கு பொறுப்பு, தேசிகனுக்கு பொறுப்பு, டீச்சருக்கு பொறுப்பு, குருவுக்கு பொறுப்பு. ஓகே. ஏன்னா அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு டோட்டல் ட்ரஸ்ட், கம்ப்ளீட் ட்ரஸ்ட். என்ன சொன்ன, ஏன்னா எந்த உறவுலையும் விட சிறந்த உறவு பாத்தீங்கன்னா குரு உறவு இருக்கிறத, அது ரொம்ப அற்புதமான உறவு, குரு சிஷ்ய உறவு. ஏன்னா இந்த எல்லா உறவை விட முக்கியமான உறவு இந்த குரு. தெய்வத்தை காட்டுற, அம்மா அப்பாவை காட்டினா அப்பா, குருவை காட்டினா குரு தெய்வத்தை காட்டுறார். தெய்வத்தை காட்டுறது மீன்ஸ் என்ன அர்த்தம், அவர் என்ன காட்டி விளக்குறார், என்னையே விளக்குறார். அதனால குரு இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம லைஃப்ல, முக்கியமானது. எஸ்பெஷலி பாரத நாட்டுல பிறந்தவங்களுக்கு தர்ம மோட்ச குறிக்கோளா இருக்கிறது. அந்த தர்ம மோட்ச கைடு வேணும். ஏன்னா தர்மமும் சூக்ஷ்மமா இருக்கிறது. இந்த சூக்ஷ்மமான தர்மத்தை நான் ரிலீஜியஸ் லைஃப ஃபாலோ பண்ணிட்டு அல்டிமேட்டிவா நான் அடைய வேண்டியதை அடையணும்.
அதற்கு காட்டக்கூடியது மோட்ச சாஸ்திரம். அதற்கு வழி காட்டுகிறவர் தான் குரு. யார் ஒருத்தர் வழி காட்டுகிறாரோ அவர் குரு. அப்படிப்பட்டது. அதனால இங்க என்ன சொல்றாரு, ச குருதேவே பிரபன்னாய. இந்த பிரபன்ன இந்த வார்த்தை என்னது? பிரபன்ன வார்த்தை நமக்கு புரிஞ்சுக்கிற வேண்டிய வார்த்தை. பிரபன்னா சரணாகதி, சரண்டர் அடையிறது. சிஷ்யனுக்கு முதல் குவாலிபிகேஷன் அது. பிரபன்னாய ச குருதேவ பிரபன்னாய தபாஸ்மீதி ச யாசதே அபயம் சர்வபூதேப்யோ ததாம் ஏதத் விரதம் மம. விரதம் மம, மம விரதம், என்னுடைய விரதம் என்னன்னா, என்ன நீங்க தான் உங்களுடையவர் நானு அப்படின்னு யாராவது ஒருத்தர் என்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா நான் அவர்களை விடமாட்டேன். என்ன ஆனாலும் நானும் என்னுடைய பொறுப்பு. அப்படி ஸ்ரீராமச்சந்திர பிரபு விபீஷ்ணன் வரும்போது சொன்ன வார்த்தை, ராமாயண வார்த்தை, வால்மீகியோட வார்த்தை. அதனால அப்படி சொல்லக்கூடிய இந்த வார்த்தையில இங்க சிஷ்யன் டோட்டலா சரணடைஞ்ச உடனே அவனுக்கு வேண்டிய உபதேசத்தை அவரு ஆரம்பிக்கிறார். அப்ப இந்த 41 இருந்து 47 வரைக்கும் குருவோட பொறுப்பு, குருவோட ரெஸ்பான்சிபிலிட்டி, குரு எப்படி இருக்கிறாரு, அந்த டீச்சிங் மெத்தட் எப்படி, அது இன்ட்ரோடக்ஷன். இங்க 500 ஸ்லோகம் இருக்கிறதுல அதுல இப்போ இன்ட்ரோடக்ஷனை கேப்சூல் மாதிரி கொடுக்க போறாரு. அப்புறம் கொடுத்த பிறகு கேப்சூல் மாதிரி கொடுத்த பிறகு இந்த 47க்கு பிறகு டைரக்ட் கொஸ்டின் கேட்க போறா. இது வரைக்கும் வேகா கேட்ட கொஸ்டின் டைரக்டா அந்த கொஸ்டினுக்கு எனக்கு நேரடியான பதில் வேணும் அப்படின்னு இந்த ஞான எப்பவுமே. ஏன்னா கிளாஸ் ரூம் வரும்போது தான் அந்த விஷயத்தை பத்தி கேட்போம், காதுல கேட்போம். காதுல கேட்ட பிறகு அதனுடைய அர்த்தம் என்ன அப்போ வரும். சரி, அது சொன்ன பிறகு இன்னொரு விஷயத்த சொல்லும் போது அதுல இருந்து அதுக்கு அடுத்த கேள்வி வரும். நேச்சுரல் தானே. இப்படிதான் டெவலப் ஆகுறது. இதுக்கு பேரு சம்பாதனன்னு பேரு. குரு சிஷ்யா டயலாக்கு பேரு சம்பாதன. பாதம். வெறும் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பேசுறது பாதம், அது டிஸ்கஷன். பாதம். வாதம் சம்பாதமா, இது சம்பாதம். சம்பாதம்னா என்னன்னா ஒரு இடத்துலயும் ஒண்டரா இருக்கும். இது சாஸ்திரத்தை கேட்கும் போது ஒரு ஸ்டெப்ஸும் பெரிய விஷயமா இருக்கும். சரி, அது புரிஞ்சுடுத்துன்னு பார்த்தா இன்னொரு கேள்வி, இன்னொரு வார்த்தை போடும்போது அங்க ஒரு ஒண்டரா இருக்கும். அப்படிப்பட்ட இது ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கும். இதை யாரு உள்ளர நுணுகி உள்ளர வரும்போது அந்த ஆச்சரியத்தை பார்க்கலாம். நான் முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் பஞ்சகோஷ பத்தி கேட்கும் போது பெரிய ஆச்சரியம் ஆயிடுச்சு. அன்னைக்கு முழுக்க ஒரு பெரிய வித்தையை கத்துண்டா மாதிரி எனக்குள்ள ஃபீலிங். பஞ்சகோஷம், அதுவும் பிறகு வேதெல்லாம் சொல்லி அதெல்லாம் சொல்லி நாங்க ஒருத்தர் கிளாஸ் எடுத்தாரு, பெரிய டாக்டர் நாகேந்திரன். ஒரே ஆச்சரியமா போயிடுச்சு. நம்ம பாடி நாட் ஒன்லி ஒன் பாடி, லேயர் ஆஃப் பாடி இருக்கிறது. அப்ப ஸ்டார்ட் பண்ணதான் இந்த சாஸ்திர பயிற்சி. தான் அது வரைக்கும் வேற எமோஷனல் பயிற்சி தான் தெரியும், அந்த சாஸ்திர பயிற்சியில தெரியாது. அப்ப என்ட்ரன்ஸ் ஆகும்போது ஒரு சொல்லும் வித்தியாசமாகவும் புதுமையாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருந்தது. அதுல இருந்து இது வரைக்கும் ஒரு சொல்லும் புதுசா பார்க்க முடியாது. அர்த்தமும் புரியும் போது இன்னும் ஆனந்தமா இருக்கும். அப்படி இவர் வந்த உடனே நேர கேட்ட உடனே குரு அபய பிரதானம். சுவாமிக்கு 2 கை இருக்கும். ஒன்னு எப்படி இருக்கும், ஒன்னு எப்படி இருக்கும். ஒன்னு அபய பிரதானம், இன்னொன்னு வரம் கொடுக்கிறது, வரப்பிரதானம். ஓகே, ஒன்னு ஃபர்ஸ்ட் எய்டு, இன்னொன்னு ட்ரீட்மெண்ட். வெறும் அபயம் மாத்திரம் கொடுத்தா போறாது. புரியுதா? முதல்ல தத்தளிச்சு வரவனுக்கு முதல்ல வீட்டுல தேடினவனுக்கு முதல்ல தண்ணி கொடுக்கணும். கொடுத்துட்டு வாங்க உட்காருங்க, என்னாச்சு ஏதாச்சும் சொல்லுங்க. சில சமயம் பிரச்சனை உச்ச சாய்க்கு வருவாங்க. எடுத்துட்டு வீட்டுக்குள்ளர வரும்போது நானும் சேர்ந்து குதிக்கப்படாது, பிரச்சனை இல்ல, அவனே பிரச்சனை இல்ல வந்துட்டு இருக்கான். பிரச்சனை கேட்கறவன் குறைஞ்ச பட்சம் அந்த நேரத்திலயாவது அமைதியா இருக்கிறதுக்கு தெரியணும். குவாலிபிகேஷன் பிரச்சனையை கேட்கறவங்களுடைய ஃபர்ஸ்ட் குவாலிபிகேஷன், இவன் கேட்கறவன் கொஞ்சம் அவன் பதட்டமா இருக்கிறவனு கிட்ட இவன் கேட்கறவன் கொஞ்சம் பதட்டம் இல்லாம இருக்கணும். அதுதான் பெஸ்ட் மெத்தட்.
அப்போ இப்ப குழந்தை அங்க ஆக்சிடென்ட் ஆகி சைக்கிள்ல விழுந்து இதுவாகி கசகி அந்த குழந்தை வர ஏற்கனவே பயந்துல போயிருக்கோம். இந்த வீட்டுல இருக்க அம்மா அப்பாலாம் அது மேல எகிரின்னு இருக்கும். முதல்ல ஒண்ணும் இல்ல கண்ணா, எல்லாம் சரியாயிடும் சொட்டு தொடச்சு கிடிச்சு என்ன ஆனாலும் சரி. அது ஃபர்ஸ்ட் விஷயம். அதனால அபயப்பிரதானம் ஃபர்ஸ்ட் விஷயம். அபயப்பிரதானம் சொல்றாரு. இந்த அபயப்பிரதானத்துல இருந்து என்ன சொல்றாரு பகவான் கிருஷ்ணா? மா சுச்சகா, கவலைப்படாதே. ஏ அர்ஜுனா, கவுந்தேயா, நான் இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுற? அப்படி சொல்லணும். ஃபர்ஸ்ட் கான்பிடென்டா சொல்லணும், நம்பிக்கையே சொல்லணும். குழந்தைங்க மார்க் வாங்கலன்னு சொல்லுங்க, கவலைப்படாத. முதல்ல அப்படி சொன்ன மார்க் வாங்கிட்டு பாரு, எனக்கு வயிற்றுல கொட்டிறதுக்கு வந்திருக்கா பாரு, நீயும் ஒரு பொண்ணு, நீயும் ஒரு புள்ள. அப்படி சொல்றது, அப்படி சொல்றதுனால என்ன பிரயோஜனம்? உன் ஆத்திரத்தை கொட்டி தீர்த்துக்கிற, அவ்வளவுதான். ஒரு பைசாக்கும் அது பிரயோஜனம் இருக்காது. புரியுதா? அதற்கு பதிலா ஓகே என்ன ப்ராப்ளம் ஆச்சு உனக்கு அப்படி சொன்னா, அம்மாவோ அப்பாவோ பேரண்டோ எல்டர்ஸோ என்னுடைய ப்ராப்ளத்தை அவங்களுக்கு ரிசீவ் பண்றாங்க. நம்முடைய பிரச்சனைய, உனக்கு பிரச்சனை இல்லாம இருக்கலாம், அந்த யாரு கேட்கிறார்களோ அவர்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஆனா எந்த பிரச்சனையும் சிறிய பிரச்சனையா இருக்கலாம், அது அந்த கேட்கிறவங்களுக்கு அது பெரிய பிரச்சனை. அதனால எந்த பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனை தான் அது. அந்த பிரச்சனைய முதல்ல காது கொடுத்து பொறுமையா கேட்டு, ஓகே நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கணும். செகண்ட் திங், இது ஏன் வந்தது டயக்னோஸ் பண்ணணும். தேர்ட் திங், அதுக்கு ரெமெடி கொடுக்கணும். ரெமெடினா வேக கொடுத்து கூடாது, இதையும் செய்யலாம் அதையும் செய்யலாம், எப்படி வேணா செய் அப்படின்னா நான் உங்ககிட்ட வந்தேன். ஓகே, அதனால சில இடத்துல சங்கடமான கொஸ்டின் கேட்டுருவாங்க சிஷியர்கள். நான் எதை செய்யணும் நீங்க சொல்லுங்க. நான் சொன்ன பிறகு அதுக்கப்புறம் ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சுன்னா நீங்க தான் பொறுப்புன்னு சொல்றதுக்கா? நான் அப்படி சொல்றது இல்ல. எது பெஸ்ட், இதனால இது ப்ராப்ளம் வரும், இதுல ப்ராப்ளம் இருக்கு, இதுல பிளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட், இதுல இவ்வளவு இருக்கிறது இதுல இருக்கிறது, நீ திங்க் பண்ணு, யூ டிசைட். பட் இதுல பெனிஃபிட் இருக்கு, இவ்வளவு இருக்கிறது இவ்வளவு இருக்கிறது, அதை நீ கடைசி கன்க்ளூட் பண்றது நீ தான் டிசைட் பண்ணு. ஓகே, டிசிஷன். பட் பிரச்சனையினுடைய ஆழத்தை எல்லா விதத்திலையும் அனலைசிஸ் பண்ணலாம், விசாரம் பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் சிம்பிள் விஷயம். இந்த சிஷ்யன் எப்படிப்பட்டனா, தன்னுடைய ரூட் மூல காரணத்தை பத்தி யோசிக்கிற சிஷ்யன் வந்திருக்கா. அதற்கு டயக்னோஸ் பண்ணி அதுக்கான ரெமெடி கொடுக்கறதுதான் இந்த 41 இருந்து 47 வரக்கூடிய இருக்கிற ஸ்லோகம். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்றாரு, 43வது ஸ்லோகம். மா பைஷ்டவித்வம் சதவநாஸ்த்யபாயஹாம் வித்வம் ஸ்வநாஸ்த்யபாயஹாம் சம்சார சிந்தோஸ்தரணேஸ்த்யுபாயஹாம் ஏனைவ யாதா யதயோ யஸ்ய பாரம் தமேவ மார்க்கம் தவ நிர்த்திசாமி. மா பைஷ்ட, பியூட்டிஃபுல் வேர்ட். மா பைஷ்ட, கவலைப்படாதே, பயப்படாதே, துக்கப்படாதே. ஓகே, நோ டென்ஷன், நோ ஒரி, ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், குவைட். சோ நோ ஆன்சைட்டி, no worry, don't worry, don't anxiety, cool down. மா பைஷ்ட், பயப்படாத. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த வார்த்தை முதல்ல. ஏன்னா ஹே வித்வன், நீ சாதாரண ஆள் இல்ல, நீ மக்கு பிளாஸ்டர் இல்ல, நீ எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சாலு. அதனால ஹே வித்வன்னா ஸ்காலர், இன்டலெக்ட் பர்சன். நீ இந்த சிஷ்யன் வந்திருக்கிறது சாதாரண இல்ல. இங்க வித்வம்ஸ் தவ, வித்வம்ச தவ செப்பரேட் ஒன். சோ வித்வன்னா வித்வம்ஸ் தவன்றது வித்வன், வித்வன் பிளஸ் தவ. ஓகே, அந்த இன்னுதான் இம்மா அங்க மாறி இருக்கிறது.
அப்போ வித்வன் வித்வன்னா இன்டெலிஜென்ட் பர்சன் ஏற்கனவே எல்லா விஷயத்தையும் எல்லா இடத்துலயும் போய் பார்த்து கரெக்ட் பண்ணி தன்னை சரியான பாதையில கொண்டு வரணும்னு ஏக்கத்தோட வந்தவன், தவிப்போட வந்தவன், புரிந்து கொண்டவன், உலகத்தையும் மற்றவர்களையும் புரிந்து கொண்டவன், சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்களையும் உறவினர்களையும் நண்பர்களையும் புரிந்து கொண்டவன், ஜகத்து புரிந்து கொண்டவன். அதனால இதற்கு வழி என்ன? தவ அபாய நாஸ்தி. இவர் என்ன சொல்றாரு? ஏ வித்வன், இது குரு சொல்றது, ஏ வித்வன் தவ அபாய நாஸ்தி, இங்க பார் உனக்கு அழிவு கிடையாது அப்படி சொல்ற. ஸ்ருண்வந்தோ அமிர்தஸ்ய புத்திரஹா அப்படி சொல்றது வேதம். ஏ அமிர்தஸ்ய புத்திரஹா, பியூட்டிஃபுல் வேர்டு. நீ ஏற்கனவே பல பேரோட அடிபட்டு தோதப்பட்டு இன்னொஞ்சு போய் யுவர் ஐ எம் சின்னர், ஐ எம் த பாபி, நான் ரொம்ப குறை உள்ளவன் இருக்கும் போது அதுக்கு வேத நூல அவங்க சில வேதத்துல சில பைபிள் நூல்ல ஏ பாவின்னு சொன்னா ஏற்கனவே மோசமா போயிருக்கான். அதுல எப்ப பார்த்தாலும் நீ பாபி 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 பாபத்தின் சம்பளம் இதுல சொன்னா எங்க தேடுறது? பாவம், ரொம்ப பாவம் தான். ஏ அமிர்தஸ்ய புத்திரா, நீ அமிர்தத்தை உடையவன், நீ சாகாதவன், நீ மரணமற்றவன், நீ நித்தியமானவன். அதனால இங்க என்ன சொல்றார் குரு? தவ அபாய நாஸ்தி, உனக்கு அழிவு என்பதே கிடையாது. அதனால நீ நாசமடைய மாட்டாய். நீ உனக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்கிறது. எங்கேயாவது வேலை கிடைக்கும், எங்கேயாவது போய் மேனேஜர் கிட்ட உதப்பட்டு அதுக்கப்புறம் கிளாஸுக்கு வா, கவலைப்படாதே. சோ எதிர்காலத்தை பத்தின செக்யூர் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கிறது, அதெல்லாம் உனக்கு கவலைப்படாதே, உனக்கு எந்த விதத்திலும் பிரச்சனை கிடையாது. இது சொல்றதுனால அப்புறம் என்ன? சோ வாட்? அதனால சம்சார சிந்தோ தரணே உபாயாஸ்தி. தரணின கிராஸ் பண்றதுக்கு உன்னுடைய பிறவி சம்சார துக்கம் இருக்கிறது, உன்னுடைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது, உன்னுடைய மாமியார் ப்ராப்ளம் இருக்கு, உன்னுடைய பாஸ் ப்ராப்ளம் இருக்கிறது, இல்ல பக்கத்து வீட்டு ப்ராப்ளம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ப்ராப்ளம். நாம அந்த ஏஓ பிஓ பல்ச்சின்னு சொல்லிட்டு இருப்போம். இங்க பாரு, உனக்கு சுப்பிரமணி பிரச்சனை கொடுக்கலன்னா கந்தமணி பிரச்சனை கொடுப்பான். எனக்கு இந்த சுப்பிரமணி தான் ப்ராப்ளம், இந்த சுப்பிரமணி தான் ப்ராப்ளம். சுப்பிரமணி ப்ராப்ளம் இல்ல, ஏ இஸ் ஈக்குவல் டு ப்ராப்ளம். ஏ இல்லைன்னா பி இருக்க போறது. வாழ்க்கையில யார் யாருக்கும் எங்கெங்கயோ எங்கேயா ஒரு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும். ஒண்ணுமே பிரச்சனை இல்ல, ஐ எம் ஆல் ரைட், நீ உங்களுக்கு என்ன எல்லாம் இருக்கிறது, அதுவே ப்ராப்ளம். என்ன திருஷ்டி பட்டுடுமோ, என்ன ஆயிடுமோ, இவன் எல்லாருமே என்ன லக்கி லக்கி ஃபெலோ சொல்லின்னு இருக்கான், இது எங்க கொண்டு போய் கவுத்துருவோமோ, அது பயம். திருப்பி அது நிறைய திருஷ்டி பொம்மை எல்லாம் வச்சிருக்கோம், கட்டி தொங்க வச்சிருக்கு. படிக்கார தொங்க விட்டுறது, இது தொங்க விடுறது, இங்க பாக்காது, இங்க ஒண்ணும் கிடையாது. அதனால இந்த சம்சாரம் இருக்கிறத பிறவி பெருங்கடல். சம்சாரம்ன்றது என்ன? ஜன்ம மிருத்யு, பிறவி கடல். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார், இறைவனடி சேர்வர் பிறவி பெருங்கடல் நீந்துவர். அப்போ இறைவனை பத்தி பேசுறது, இறைவனை பத்தி சிந்திக்கிறது, இறைவனாகிறது. தத்துவமசி 18 படி இறங்க ஐயப்பன் அடையலாம். பிறவி மோட்சம் முடிந்தது. அதுக்கு சொல்றது நீ அது கண்டிப்பா அடைய முடியும். உபாயாஸ்தி, அதற்கு உபாயம் இருக்கிறது. இந்த ப்ராப்ளத்துக்கு டயக்னோஸ் பண்ணலன்னா பிரச்சனை ஆயிடும். டயக்னோஸ் பண்ணா ஒரு காமா ஒரு மைண்ட்ல இருக்கும். ஓய் நான் என்னென்னவோ நினைச்சுக்கிட்டே. சில சமயம் என்ன பண்ணுவா, எல்லா டெஸ்டும் பண்ணிடுவான். ஹாஸ்பிட்டல் ஏறி இறங்கினா எல்லா டெஸ்டும், தலை மூக்கு கண்ணு மூக்கு எல்லாத்தையும் ஒரு மாசம் பண்ணி தீட்டிடுவான். பில்லு ரிப்போர்ட் ஒண்ணு கொடுப்பாரு, உனக்கு ஒண்ணும் இல்ல. அப்போ ஒரு வேதனை இருக்கும் பாரு. நீ எதையாவது வயிற்று வலியதுனால சொல்லிருக்கணும். அப்ப நான் ஒரு எதையாவது மாத்திரை எத்தனை கொடுத்துன்னு வச்சுக்கோங்க, சரியா போடும். சில டாக்டர் கிட்ட போனா அவர் வெறும் தண்ணியை எடுத்துட்டு ஊசி குத்திடுவார், போயிட்டு வா நல்லா இருக்கும். இவனு குத்திட்டு ஓப்பா எனக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு
ஒண்ணும் இல்ல உனக்கு சொன்னாதான் ப்ராப்ளம். ஏன் ப்ராப்ளம்னா, எனக்கு வயிற்ற வலிக்கிறது, டாக்டர் ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எனக்கு பிரச்சனை இருக்கிறது, ஆனா டாக்டரோட ஸ்கேல்ல ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ டயக்னோஸ் பண்ணாத டிசீஸ் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் டயக்னோஸ் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். அதுக்கப்புறம் வேறு விதமான ப்ராப்ளம் வரும். அதுக்கு எப்படி ரெமெடி, எதை போட்டுண்டா சரியாகும், யாருக்கிட்ட டாக்டர் கிட்ட அப்ரோச் பண்ணோம், ஃபர்ஸ்ட் டயக்னோஸ் பண்ணிக்கணும். அப்புறம் எந்த ஹாஸ்பிட்டல்ல சேரலாம், எவன் நம்மள அங்கிருந்து ஹாஸ்பிட்டலோட உயிரோட நம்மள விடுவான், இல்ல சொத்துக்கிட்டெல்லாம் பிடிங்கிட்டு தான் விடுவான். சில பேர் ஏஜி வச்சுட்டு வாங்கி அப்படி நம்ம செலக்ட் பண்ணி ஓரளவுக்கு நம்ம செலக்ட் பண்ணலாம் அதுக்கேத்த மாதிரி. அப்படி முதல்ல டயக்னோஸ் பண்ணி, அப்புறம் இந்த டயக்னோஸ் பண்றதுக்கு நம்ம ஊர்லயே நம்ம நாட்டிலேயே மருந்து இருக்கு அப்படி சொன்னா கொஞ்சம் அதுலயே பாதி டிசீஸ் என்ன ஆகுறது, கியூர் ஆயிடும். மீதி மெடிசன் தான் ப்ராப்ளம். சோ அப்படி இது பண்ணணும். என்ன மெத்தடு இது? என்ன அப்ப டயக்னோஸ் ஆயிடுச்சு, உபாயம் அஸ்தி, உபாயம் இருக்கு சொல்றீங்க, என்னென்ன சொல்லுங்க சீக்கிரம் பிளீஸ் அப்படின்னா, எதையா அஸ்ய பாரம், எதையா அஸ்ய பாரம், நீ சன்னியாசி ஆக கடவாய். அதுக்கு நான் சம்சாரத்திலேயே இருந்துக்கிறேன், பிரச்சனை இல்லை. ஏதோ இதுல எப்படி இழிச்சுட்டா கூட, சண்டை போட்டுட்டா கூட இது ஒரு சுகம் இருக்கிறது. அப்படி ஒரு அம்மா சொல்லிச்சேன், நீங்க என்ன, நீங்க இதுல ஒரு சுகம் இருக்கிறது, சுகம் இருக்கா அனுபவி, இன்னும் சொல்ல முடியும். இன்னும் கொஞ்ச நாள் புத்தி வந்த பிறகு வா. யதிஹி யதயஹா, இந்த யதி டயத்துல வரணும். இந்த சன்னியாசி ஆகணும்ப்பா, துறக்கணும், எல்லாத்தையும் துறக்கணும்னா துறந்தா தான் எதாவது ஒண்ணு அடைய முடியும். துறக்காம எதையும் அடைய முடியாது. உன்னை விட்டா தான் இன்னொன்னு பிடிக்க முடியும். விடாம பிடிக்க முடியாது. இப்ப ஒருத்தர் எவரெஸ்ட் சிகரம் போகணும்னு வச்சுக்கோங்க, எவரெஸ்டுக்கு போகணும். எவரெஸ்டுக்கு போறதுக்கு அந்த பேஸ் கேம்புக்கு 160 கிலோமீட்டர். அது பேஸ் கேம்ப் 160 கிலோமீட்டர். அந்த பேஸ் கேம்ப் போயிட்டு வரதுக்குள்ள ஏம்பாடு ஊம்பாடுன்னு ஆயிடும். அதுக்கு அந்த ரீடர்ஸ் டைஜஸ்ட்ல போட்டிருந்தான், ஒருத்தன் போட்டோ போயிட்டு வந்தனுடைய அனுபவம். அதுக்கு 20 லட்சம் ரூபாய் செலவாச்சு. எவரெஸ்ட் 20 lakhs லீவு. இந்த கூட்டிட்டு போன கைடு பத்திரம் ஒண்ணு வாங்கிட்டான். என்னது? உன்னுடைய உயிருக்கு உடைமைக்கு நான் பொறுப்பில்லை, அதற்கெல்லாம் நான் தயாராக இருக்கிறேன், உயிரை விடுவதற்கு தயாராக இருக்கிறேன். ஓகே, உயிரை விடுறதுக்கு அவரு மேரேஜ் ஆனால் நீ உயிரை விடலாம், உன் குழந்தை குட்டி பொம்மை இதுல சம்சாரம் எல்லாம் இருக்காப்பா. இது சம்சாரம், இந்த சம்சாரம் ஒய்ஃப். இதெல்லாம் யோசிச்சியா? உன் குடும்பம் என்ன ஆகும் யோசி. நீ சன்னியாசி ஆகிறேன்னு பாக்குறிய, அவள எல்லாத்துக்கும் செட்டில் பண்ணிட்டேன் நான். எவரெஸ்ட் போய் ஆகணும் நான். எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிற பாரு. ரியல் நடந்த ஸ்டோரி இது. நாட் ஒன் டைம், பல டைம் நடந்துட்டு இருக்கு. எவரெஸ்ட் எப்ப பார்த்தாலும் ஏறிட்டு இருக்காங்க. இதை அச்சீவ் பண்ணணும் லைஃப்ல. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோல், முமுட்சுத்துவம். காலையில் லோக்கல்ல சொன்ன சத்தியம் தியேட்டர்ல இது எவரெஸ்ட், இது ஹைட், நிஜமா ஹைட். 160 கிலோமீட்டர். அந்த அந்த பேஸ் கேம்புக்கு போனோம். நாங்க போனோம், இந்த கைலாசமான சொல்றேன், எல்லாம் உத்வேகத்தோட போனோம் பாருங்க. அப்ப பார்த்த ஒரு என்ஆர்ஐ குரூப், அவங்க எங்களுக்கு முன்னாடி போன ஒரு குரூப், என்ஆர்ஐ குரூப். அதுல 2 பேர் அப்படியே பிரீஸ் ஆயிட்டான். அப்படியே இருக்க வேண்டியதான், ஐஸ் ஆயிட்டான். இந்த நியூஸ் காட்டு தீ மாதிரி நியூஸ் வந்தது பாருங்க. இங்க இருந்து 500-1000 கிலோமீட்டருக்கு முன்னாடி நியூஸ் வந்துட்டு, அப்பவே கொஞ்சம் பேருக்கு உற்சாகம் அப்படியே குறைஞ்சு வந்தது. உடனே திங்க் பண்ணிட்டே வந்தான், எது வரைக்கும் பேஸ் கேம்ப், நம்ம பேஸ் கேம்ப் வரைக்கும் தான் கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சான். அப்புறம் அங்க நிறைய குரூப் ரிட்டர்ன் வேற வர ஆரம்பிச்சுட்டு, இதெல்லாம் உடனே கதி கலங்கி போடுச்சு ஜனங்களுக்கு. அப்புறம் பேஸ் கேம்ப் போனோம். பேஸ் கேம்ப்னா கிட்டத்தட்ட இங்க இருந்து பார்க்க முடியும், ஆனா அது பரிக்கிரமா பண்ண முடியாது. பரிக்கிரமா பண்ணிட்டு வரணும். இந்த பரிக்கிரமா பண்ண போனவங்க 2 பேர் ஐஸ் ஆயிட்டான். நாங்க 44 பேர் போனோம். நேபாளத்துல பாத்தீங்கன்னா அவன் மிடுக்கு என்ன, நட என்ன, உட என்ன, டிரெஸ் என்ன,
இதெல்லாம் என்னென்னலாம் போட்டுக்கணுமோ 10 டிரெஸ் 20 டிரெஸ் எல்லாம் வாங்கிட்டான். ஒரு மூச்சு கைலாயநாதனை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறதுன்னு மெதுவா ஒரு கேப்பா. கடைசியில எங்க கைட் கூப்பிட்டார். எனக்கு பேரு திபக் பேர் திபத்தின். அவன் குறைஞ்சு போச்சு. 44 பேர்ல மொத்தமே 14 பேர் தான் வந்தது பரிக்கிரமாக நாங்க வரோம் அப்படின்னு. அதுல பாதி தூரம் போய் ஒருத்தருக்கு ஹார்ட் பேஷண்ட் ஆகி மூச்சு திணறாகி 2 பேர் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. 12 பேர் வந்து 12 பேர்ல 2 பேர் நாங்க நடந்தோம். நானும் இன்னொரு பையனும். 10 பேர் யாக்குல வந்தாங்க. யாக்குன்னா அது எரும மாடு. அதை விட வாழ்க்கையில துன்பம் வேற எதுவும் இருக்காது. சரி, அது காலை பரப்பின்னு உட்காரணும். பெருசா இருக்கும் மாடு. ஏற்கனவே எரும மாடு, அது காட்டு எருமை. அது ஒரு மாமி கத்தி புலம்பி என்னை இறக்க விட்டுருக்கோ, நான் நடந்து எப்பயாவது சேர்ந்துக்கிறேன். இல்ல கைலாய இம்பாசிபிள். சரி, கொஞ்சம் இறக்கி அந்த மாதிரி இறக்கி விடுவான். கொஞ்சம் இறக்கி கொஞ்சம் தூரம் நடந்து ஹைட்டு மூச்சு திணறும். மூச்சு அடைச்சு கீழே உந்துடுற மாதிரி இருக்கும். நான் என்ன கொஞ்சம் ஏற்றி விட்டுருங்க. பெரிய ப்ராப்ளம் அது. ஆக இந்த 10 2 10 12 பேர் தான் மொத்தம் பரிக்கிரமா முடிஞ்சது. அதனால இங்க என்ன பண்ணா 5000 மீட்டர் இன்னும் மேல ஏறணும். 5000 மீட்டர் தான் பாக்கி. இந்த 5000 மீட்டர் போன உடனே கடைசியில அந்த 2000 மீட்டர் 1000 மீட்டர் அப்புறம் 30 மீட்டருக்கு மேல கைடு வரமாட்டான். அவனுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது. நீங்க போங்க அப்படின்னா கூட ஹெல்பர் அனுப்புவான். ஹெல்பர் அனுப்பிச்சா ஒரு 1 ஸ்டெப்புக்கு 1 கேஸ் அந்த சிலிண்டர் இருக்கு இல்லையா, 1 சிலிண்டர் எடுத்துக்கணும். ஹார்ட் பிரீத் பண்ண முடியாது. செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப், அதுல போய் 20 ஸ்டெப்ஸ்ல 20 ஸ்டெப்ஸ்ல திருப்பி வந்துருவா ஆள். ஓகே, சோ அந்த 30 மீட்டர்ல 10 மீட்டர் 20 மீட்டர் போறது tremendous, very difficult, very difficult. இந்த அமர்நாத் யாத்திரை அந்த அந்த அங்கதான் நாங்க போய் சேர வேண்டிய இடம் இருக்கு கோயில் அமர்நாத் பாபா. அந்த 100 ஸ்டெப் இருக்க, ஒரு ஸ்டெப்பும் பெரிய மலை மாதிரி தெரிஞ்சது. அப்படி த்ரில்லிங் அட்வென்ச்சர் எல்லாம் பண்ணி இவன் 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நாங்க கைலாயப்படுறதுக்கு 1 லட்சம். அப்பா ஓகே, இது 20 லட்சம் எவரெஸ்ட் சீக்கிரம் இருக்கு. அது பிரச்சனை இல்லாம நாங்க 3000 ரூபாய் கொடுத்து மேல சுத்திட்டு வந்துட்டோம். எவரெஸ்ட ஊப்பர் பறிக்கிறமான்னு சொல்லிட்டு நிறைய சிகரத்தை காட்டிட்டான். மேல போயிட்டோம் நாங்க சிகரத்துக்கு மேல. அது த்ரில், அது இன்டெலிஜென்ட். அதனால so money, job, family, all things even sacrifice பண்றான். ஓகே, இந்த ஸ்பிரிச்சுவல் எவரெஸ்ட் இருக்க அதுக்கு 20 lakhs, இதுக்கு crores கூட கொடுக்கலாமாப்பா. எதை வேணா தியாகம் பண்ணலாம. இது இன்ஃபினிட் ஜாய். அப்படின்னா தியாகம் பண்ற கமிட்டட் லைஃப், கமிட்மெண்ட், பிரையாரிட்டி கொடுக்கறது. எதுக்கு பிரையாரிட்டி கொடுக்கணும் இல்லையா? நம்ம லைஃப்ல ஒரு நேரத்திலும் பிரச்சனை வருது. இது இங்க போறதா அங்க போறதா, இதை விடுறதா அதை விடுறதா. சோ இது கமிட்மெண்ட் ஆஃப் லைஃப். சன்னியாசன்றது நாட் டிரெஸ் கோடு. மென்டலி அந்த விஷயத்துல இருக்க. இப்ப உதாரணத்துக்கு உனக்கு மோட்சம் வேணும் அப்படின்னா உன்னோட பேங்க் பேலன்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் எடுத்துடணும், கொடுத்துடணும், ஃபேமிலியை விட்டுடணும். வெளியில சொல்ல வேண்டாம், மனசுக்குள்ள கேட்டு பார்த்து முடியுமா? அப்படி பகவான் கேட்கிறார், உனக்கு மோட்சம் வேணுமா, இதெல்லாம் விட்டுறியா, மோட்சம் தரேன், வெயிட் பண்ணுங்க, எனக்கு ஒரு வாய்தா கொடுங்க. யூ திங்க் என்னால முடியுமா, பரிசோதிக்க முடியுமா? பிரியாரிட்டி கொடுக்குறேன் அதுக்கு. கமிட்மெண்ட் ஆஃப் லைஃப், இதுதான் ஒன் லைஃப். சில பேர் செஸ்ல இருப்பா, ஹோல் லைஃப் முழுக்க அதுக்காக டெடிகேட் பண்ணும். அப்புறம் மத்த லைஃப்ல இருக்கும், சாப்பிடுறது, தூங்குறது, என்ஜாய்மெண்ட், இது எல்லாம் இருக்கும். ஆனா அவனோட பிரியாரிட்டி ஆஃப் லைஃப் இதுல தான் இருக்கும்.
அப்போ ஒரு ஒலிம்பிக்ல போறவனோ ஒரு செஸ் சாம்பியனோ எனி பர்சன்ஸ் அந்த கோல்ல அவ்வளவு பிரியாரிட்டி இருக்கும் போது மீதியும் பண்ணிட்டு இருக்காங்க. அது போல முமுட்சுத்துவ தீவிரவாதியா இருக்கிறவன் எவனோ அவன் யதஹா அஸ்ய பாரம், இந்த சம்சாரத்தை அஸ்ய பாரம் கடந்து சென்றவர்கள் பலர் உள்ளனர். அர்ஜுன் கேட்கிறான் கிருஷ்ணன் கிட்ட நைசா, நீ சொல்றதெல்லாம் ஒண்ணு நடக்கிற மாதிரி தெரியலையே, யாராவது இதுக்கு முன்னாடி இதெல்லாம் அச்சீவ் பண்ணிருக்கிறார்களா? அத ஃபர்ஸ்ட் மெதுவா கேட்கிறான் நைசா. கிருஷ்ண எப்பவுமே சிரிச்சுருப்பான், இவன் கேட்ட உடனே இன்னும் சிரிச்சுட்டு நிறைய பேர் இருக்காங்க. 1-2 பேர் சொல்லுங்களேன் இத சொல்றா கிருஷ்ண வேலை பண்ணிட்ட. இவ ராமாயண மகாபாரதம் படிக்கும் போதுதான் தெரிஞ்சு நிறைய பேர் அச்சீவ் பண்ணிருக்காங்கன்றது தெரிஞ்சது. ஓகே, அதுக்கா பிரவிற்த்தி மார்க்கம் அண்ட் நிவர்த்தி மார்க்கம். ஓகே, அஸ்ய பாரம் யதா, இத பல பேர் கடந்திருக்காங்க, அதனால நீ கூட கடந்து போக முடியும். இந்த பவசம்சார சாகரத்திலிருந்து நீ கடந்து போக முடியும், அதனால நீ கவலைப்படாதே. தமேவ மார்க்கம், அந்த மார்க்கம் நிர்த்திசாமி, நம்முடைய கட்டிலிருந்து நம்மளை விடுதலை பண்றது. அது என்ன மாதிரி மார்க்கம்? டீச்சிங் மெத்தட் ஆஃப் டீச்சிங். அது சோ அது எப்படி, அதனுடைய கீ என்ன இருக்கிறது, அந்த கீ நான் உங்ககிட்ட கொடுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு டீச்சர் அந்த கீயை கொடுக்கிறார். எப்படிப்பட்ட கீ, அதுதான் அடுத்த ஸ்லோகத்திலையும் அதனுடைய கண்டினியூட்டி இருக்கிறது. அஸ்யோபாயோ மகான் கச்சித் சம்சார பயநாசனஹம் தேனே தீர்த்வா பவாம்போதிதிம் பரமானந்தமாப்யசி. பரமானந்தம் பாப்யசி மாம், நீ இந்த பரமானந்தத்தை அடைவாயாக. அப்யசி அடைவாய் அப்படி சொல்லிட்டு அந்த இதுவ நம்பிக்கையை கொடுக்கிறார். அந்த ஃபுல்னஸ். நம்முடைய ப்ராப்ளம் என்னன்னா, இந்த ஃபுல்னஸ் பூர்ணத்துவத்தை வெளியில தேடின்ற வரைக்கும் பூர்ணத்துவம் இருக்க முடியாது. வெளியில என்ன விஷயம் இருந்தாலும் அது அபூர்ணத்துவத்துடையது. எனி சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறது அது அபூர்ணத்துவம். இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஆல் சயின்ஸ் விஷயம் இம்ப்ரூவ்மெண்ட் தான். எனிதிங். இப்ப இருக்கிற சயின்டிஸ்ட் கூட நான் கண்டுபிடிச்சதே முடிவு அப்படின்னு எந்த சயின்டிஸ்டும் நிச்சயமா கூற முடியாது. ஆனா ஒன்ஸ் இந்த விஷயத்தை நீ அடைஞ்சுனா எண்ட், யுவர் மீன்ஸ் எண்ட். அவ்வளவு அஷூரன்ஸ். எப்படி 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 சொல்லுங்க? ட்ரை பண்ணு, சொல்றதெல்லாம் ட்ரை பண்ணு. ட்ரை பண்ணாமே இங்க இருந்துட்டு எப்படி எப்படி ஸ்விம்மிங் எல்லாம் பண்ண முடியும்? முதல்ல தண்ணியில குதி, தண்ணியில குதி. எனக்கு ஸ்விம்மிங் கத்து கொடுங்க, நான் அப்புறம் குதிக்கிறேன். நெவர். தண்ணியில குதிச்சாதான் ஸ்விம்மிங் வரும். எனக்கு நீச்சல் தெரிஞ்சாதான் நான் ஸ்விம்மிங் பண்ணுவேன். இம்பாசிபிள். 2 பேரும். இது குரு சிஷ்ய பொருந்தாத குரு. அவன் குரு சொல்றாரு, ஏ கவலைப்படாத, ஸ்விம்மிங் பண்ற மாதிரி பண்ணு. அப்ப முதல்ல கான்பிடன்ட் வரதுக்காக இடுப்பு அளவுக்கு தண்ணி வச்சுண்டு அவன் படுப்பான். அது படுத்த கீழே விழுந்துருமே, மூக்குல எல்லா இடத்துலயும் தண்ணி மேல போகும். அப்ப இப்படி புடிச்சு பாரு, அவரு தப்புக்கு தப்புக்கு நான் ஸ்விம்மிங் அடிச்சிருக்கணும், அப்பா இப்படி இப்படி அடிப்பா. டே அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணணும், தண்ணி வாங்கி விடு. எத்தனை சொன்னாலும் அதெல்லாம் புரியுறது, புத்திக்கு புரியுறதப்பா. இதை கை விட்டு கீழே விழுந்துறேன். எத்தனை தடவை விட்டா அப்படிதான் ஆகும். புரியுதா? மூக்கெல்லாம் தண்ணியெல்லாம் போய் இன்னொரு தடவை இந்த ஸ்விம்மிங் பக்கமே வரக்கூடாதுன்ற மாதிரி ஆயிடும். அப்படி உள்ள வாழ்க்கை முழுக்க ஸ்விம்மிங் கத்துக்க மாட்டான். கொஞ்சம் தண்ணி குடிச்சு காதுல போய் இதுல போய் அதெல்லாம் போய்
அதுக்கப்புறம் குற்றாலீஸ்வரனா ஆயிடலாம். சலசந்தில போய் ஸ்விம்மிங் பண்ணிட்டு வரலாம். தண்ணி கண்டா ரொம்ப சாதாரண நம்ம ரோட்ல எப்படி சப்வேல வந்து போத்தீஸ் கிட்ட அந்த பனகல் பார்க் கிட்ட நடந்து போக முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு சகஜமா நடந்து போக முடியும். ஒரு ரூட் ரிமோட் இருக்கிற வில்லேஜ்ல இருக்க பீப்புள ஒரு சைக்கிள் கொடுத்து அதை கடந்து அங்க போ அப்படின்னு சொல்லி பாருங்க, கஷ்டப்படுவான். பிரமிப்பா இருக்கும் அவனுக்கு. ஜனங்க இப்படி எல்லாம் எங்க ஊர்ல ஆடு மாடுதான் இப்படி போகும் அப்படி நினைப்பாங்க. இந்த ஊர்ல ஜனங்க கூட அப்படித்தானே போறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. வண்டி ஓட்ட முடியாது அவனால. அதனால இந்த எவ்ரிதிங் ஃபைனைட், வெளியில இருக்கிறதெல்லாம் எவ்ரிதிங் ஃபைனைட். நம்ம எல்லாருமே முயற்சி பண்றது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு தான் முயற்சி பண்றோம், பூர்ணத்துவ. அது பூர்ணத்துவம் ஆகிறதுக்கு என்ன பண்றோம்? நல்லா படிக்கணும் ட்ரை பண்றோம். நல்லா படிச்சு கிடிச்சு முடிச்சுட்ட பிறகு இம்மிடியா ஒரு ஜாப் கிடைச்சணும்னு பாக்குறோம். ஜாப் கிடைச்ச பிறகு திருப்பி சரி கம்ப்ளீட் ஆகணும், கல்யாணம் பண்ணிக்கணும். சரி கம்ப்ளீட் ஆகணும்னா சரி பிள்ளை பெற்றுக்கணும், எல்லாம் ஆடிச்சணும். சரி அந்த வாழ்க்கை கம்ப்ளீட் ஆக மாட்டேங்குது, பூர்ணத்துவம் ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் எதையோ ஒரு கேள்வி இருக்கு, கேட்டு இருக்கு, துக்கின்னு இருக்கு. சோ ஐ எம் கம்ப்ளீட் நோ. அப்போ எப்போ எனக்குள்ள கம்ப்ளீட் ஆக முடியுமோ, பூர்ணத்துவத்தை தெரிஞ்சுக்க முடியுமோ, அத தெரிஞ்சுட்டாதான் இத முடியும். அதனால ஆல் சயின்ஸ் ஒன்லி ஃபார் ஆப்ஜெக்ட என்கொயரி பண்றது. ஒன்லி ஒன் சயின்ஸ், வேதாஸ் ஒன்லி என்ன பத்தின சயின்ஸ், ஹியூமன் சயின்ஸ். அரவுண்ட் த வேர்ல்டுல எனி சப்ஜெக்ட் எது வேணா எடுத்துக்கோங்க, அது மனுஷனை பத்தின ஆராய்ச்சி பண்றதா இருந்தா. இப்ப மெடிக்கல் சயின்ஸ் இருக்கிறது, மெடிக்கல் சயின்ஸ் என்ன பண்ணும்? வெறும் இது ஸ்தூல சரீரத்தில் இருக்க எலும்பு, பேக்கு, கண்ணு, மூக்கு, இத பிரெயின், இது எல்லாத்தையும் ஆராய். பட் அது நாட் கம்ப்ளீட், நாட் கம்ப்ளீட். அந்த ஆராய்ச்சி பண்ண அனாட்டமி டாக்டருக்கு அவருக்கு ஏதாவது பிக்கஸ்ட் ப்ராப்ளம் வந்துன்னா அப்பதான் அவருக்கு தெரியும். நம்மளோட ஹார்ட் கூட பங்கன் ஆக மாட்டது, சம்டைம்ஸ் பிரெயினே பங்கன் ஆகாது, ஸ்தம்பிச்சு போயிடும். அப்படியே சில ஆபத்தெல்லாம் வந்துன்னா முடிச்சுமா, என்ன முடிக்கிற, ஏதாவது செய்ப்போ. அப்போ என்கொயரி பண்றது வேதத்துல தான் இருக்கிறது. நம்முடைய ரிச்சுவல்ஸ் வேதம் அண்ட் வேதாந்தத்துல தான் இந்த நம்மளை பத்தின இருக்கிறது சப்ஜெக்ட். சோ என்னுடைய கண்ணை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு டெலஸ்கோப்லயோ இல்லது மைக்ரோஸ்கோப்லயோ என் கண்ணை பத்தி தெரிஞ்சுக்க பார்க்க முடியாது, என் கண்ணை பார்க்க முடியாது. நீ டெலஸ்கோப் வச்சு பார்த்தாலும் உன் கண்ணை நீ பார்க்க முடியாது, இல்ல மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தாலும் உன் கண்ணை நீ பார்க்க முடியாது. அப்ப மரியாதையா உன் கண்ணை என்ன சைஸ் இருக்குன்னு பாக்கிறதுக்கு எங்க போனோம்? ஒன்லி ஃபார் மிரர். மிரர் கண்ணாடியில போய் பாத்தீங்கன்னா மீதி எனி ஆப்ஜெக்ட் என்னுடைய கண்ணை சைஸ பார்க்க முடியாது, கலர் பார்க்க முடியாது. என் கண்ணையே நான் பார்க்கணும்னா ஒன்லி ஒன் ஆப்ஜெக்ட் இருக்கிறது, அது விசேஷமான வெரி யூனிக் ஆப்ஜெக்ட், அது மிரர். மீதி எனி ஆப்ஜெக்ட் ஒன்லி ஃபார் ஆப்ஜெக்ட் மாத்திரம் பார்க்க முடியும். ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட காட்டுறது, என்ன பத்தி காட்டுறது மிரர். அது போல மிரர் ஸ்தூலமா தெரியற மாதிரி எப்படி இந்த இந்த சாஸ்திர வர்பல் மிரர் என்ன பத்தி காட்டுறது. சாஸ்திர வர்பல் மிரர் அதுக்கு பேர். சாஸ்திரத்தினுடைய வாக்கியம் தான் என்ன பத்தி ஆராய்ச்சி பண்ணி அதனுடைய விஷயத்தை பத்தி சொல்றது. அந்த விஷயத்தை பத்தி சோ பெட்டர் ஃபார் என்னுடைய விஷயத்தை பத்தி சொல்லப்படுது. அப்போ என்ன விஷயம்னா என்ன பத்தி தெரிஞ்சுக்கிறது டீச்சிங். டீச்சிங் என்ன? சிரவணம். குருவோட டீச்சிங் நான் கேட்கறது சிரவணம். அந்த சிரவணத்துல தான் நான் என்ன பத்தி நான் புரிஞ்சுக்க முடியும். அதனால இங்க என்ன சொல்றாரு? வேதாந்தார்த்த விசாரேன, வேதாந்தத்தினுடைய அர்த்த
அர்த்தத்தை விசாரம் பண்ணணும். ஓகே, சோ சப்ஜெக்ட் மேட்டர். வாட் சப்ஜெக்ட் மேட்டர்? நோ மேட்டர் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் மேட்டர். சோ மேட்டர் இல்லாம சப்ஜெக்ட் பத்தி பேசுறது, அது அர்த்தம். வேதாந்தனுடைய அர்த்தம் என்ன பத்தி மாத்திரம் சொல்றது. நம்ம கிட்ட ரெண்டு மிக்சிங் ஆயிருக்கிறது, மேட்டர் அண்ட் சப்ஜெக்ட். அத மேட்டரை விட்டுட்டு சப்ஜெக்ட் மாத்திரம் விசாரம் பண்றது என்கொயரி. விசாரம் இங்க சிரவண மனன நிதித்தியாசனம் இஸ் ஈக்குவல் டு விசாரம். சிரவண மனன நிதித்தியாசனம் இஸ் ஈக்குவல் டு விசாரம். சிரவணம்ன்றது அதெல்லாம் ஒரு வார்த்தைக்கு பின்னாடி அர்த்தம் வரப்போறது. சிரவணம் என்ன, மனநம்னா என்ன, நிதித்தியாசனம் என்ன, எல்லாத்தையும் விளக்கமா சொல்ல போற, கவலைப்படாதீங்க. இங்க வெறும் வார்த்தை மாதிரி கேட்டுப்போம். அப்ப இந்த சிரவண மனன நிதித்தியாசனத்து மூலியமா விசாரம் பண்ணணும். என்ன விசாரம்? தத்துவ விசாரம் பண்ணணும், சைத்தன்ய விசாரம் பண்ணணும், ஆத்ம விசாரம் பண்ணணும், பிரம்ம விசாரம் பண்ணணும், சர்வேஸ்வர விசாரம் பண்ணணும், சர்வ அதிஷ்டான விசாரம் பண்ணணும். ஓ, இவ்வளவு விசாரம் பண்ணுவா? எல்லாம் ஒரே விசாரம் தான், ஏக்க விசாரம். பேரு தான் மாறி மாறி சொல்லியிருக்கேன். ஆத்ம விசாரம் பண்றதும் பிரம்ம விசாரம் பண்றதும் அதுல அதிஷ்டான விசாரம் பண்றது எல்லாமே ஒரே வார்த்தை தான். அந்த ஆளை பத்தி, இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிற ஆள் யாரு, அத பத்தி கண்டுபிடிச்சு விசாரம் பண்ணினா என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்குன்னா உத்தம ஞானம் ஜாயத்தே. உத்தம ஞானம் ஜாயத்தே. சோ மோர் கடைஞ்ச என்ன கிடைக்கும்? நவநீதம் கிடைக்கும், புது வெண்ணெய் கிடைக்கும், ஓல்டு வெண்ணெய் இல்ல, நவநீதம் கிடைக்கும், புது வெண்ணெய் கிடைக்கும். அது போல இந்த விசாரத்துல நம்ம பண்ணின உடனே வேதாந்தத்தை அர்த்தத்தை விசாரம் பண்ணினா அதுல உத்தம ஞானம் ஜாயத்தே பிறக்கிறது. ஜாயத்தின பிறக்கிறது. எது? ஞானம் பிறக்கிறது. அது எப்படிப்பட்ட ஞானம்? இதுவரைக்கும் நான் என்னென்ன ஞானம் தெரிஞ்சுட்டு இருக்கனோ அந்த ஞானத்தை விட உயர்ந்த ஞானத்தை கொடுக்கிறது. முண்டகோபனிஷத்து அந்த ஞானத்தை பராவித்யா அப்படி சொல்றது. பகவான் கிருஷ்ணா அது என்ன ராஜவித்யா அப்படின்றார். வித்யால கிங் ஆஃப் நாலேஜ் ராஜவித்யா. இங்க என்ன சொல்றாரு சங்கரர்? உத்தம ஞானம், உத்தம ஞானம், மேலான ஞானம், பரம ஞானம். இதற்கு மேல ஒரு நாலேஜ் கிடையாது. அதுதான் எண்ட் ஆஃப் நாலேஜ், கம்ப்ளீட் நாலேஜ். அத எனக்கு கொடுக்கிறது அப்படின்றத உத்தம ஞானம் ஜாயத்தே. சோ அகம் பூர்ண சைத்தன்யம், அகம் பிரம்மாஸ்மி, அந்த ஞானத்தை இது கொடுக்கிறாரு. அதனால இந்த ஞானம் தான் பெரிய மருந்து. அவௌபனிஷத்து, உபனிஷத்து புருஷா, உபனிஷத்து புருஷான உபனிஷத்து சொல்றது. உபனிஷத்து மாத்திரம் கம்மியனா அது மாத்திரம் தான் இது மெடிசன். இது வேற எங்கேயும் இல்ல, உபனிஷத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஞானம் இது. இந்த வேதார்த்த விசாரணைன்றது உபனிஷத்திலிருந்து கிடைக்கிற ஒரு ஞானம். அப்படிப்பட்ட ஞானம் சிரவண மனன நிதித்தியாசன விசாரம் பண்ணி வேதார்த்தஸ்ய, அந்த வேதார்த்தம்னா வேதத்தினுடைய வேதம் வேதாந்தமே நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணும். பஞ்சீகரணம் சொல்லும். பஞ்சீகரணம் என்ன? இந்த பாடி எப்படி எல்லாம் உருவாச்சு, அப்புறம் சரீரத்திரயம் 3 சரீரம் சொல்லும், பஞ்ச கோஷா 5 கோஷம் சொல்லும். என்ன ஒரே நம்பர் 28 கூட சொல்லும். அதுக்கு கணக்கே கிடையாது, ஏன்னா அது பொய். அது எத்தனை சொன்னா என்ன இப்படிலாம் சொல்லும். அப்புறம் சிருஷ்டி தத்துவத்தெல்லாம் சொல்லும். உடனே ஓ வேதாய் சிருஷ்டி தத்துவத்து கூட சொல்றது. வேதாய் சயின்ஸ், அதெல்லாம் சென்ட்ரல் டீம் இல்லப்பா. சில பேர் எதையோ சொல்லிட்டு முக்கியமான நான் வந்த வேலையை விட்டுட்ட பாருங்க, எதுக்கு வந்தேன்னு இப்படியே சொல்லிட்டு இதையும் சொல்லிட்டு வந்த வேலை நிஜமா விட்டுட்டு போயிடுவான். அப்புறம் அங்க போயிட்டு டெலகிராம் அனுப்பி இது பண்ணிட்டு நான் உங்ககிட்ட பேசிட்டே இருந்தேன், வாயை பார்த்துட்டே விட்டுட்டேன். எல்லாத்தையும் எதுக்கு வந்தேன்னா அதை விட்டுட்டேன், எடுத்து எனக்கு கூரியர்ல அனுப்ப.
இது பிளேஸ்ல போய் கூரியர்கள் அனுப்பலாம், மோட்சத்துக்கு கூரியர்கள் அனுப்ப முடியாதாப்பா. இங்கேயே சென்ட்ரல் ஸ்கீம்ல சென்ட்ரல் டீம் என்ன இருக்கிறது, அதுல அந்த மைய கருத்து என்ன இருக்கிறதோ அந்த மைய கருத்தை புரிஞ்சுக்கணும். மீது எல்லாம் இப்ப டெல்லிக்கு போறோம்னா டெல்லிக்கு போறது மைய கருத்து. விஜயவாடா ஸ்டேஷன் வரும், நாக்பூர் ஸ்டேஷன் வரும், இந்தூர் வரும், அதெல்லாம் பை ப்ராடக்ட்ல வருது. அதெல்லாம் அங்க போய் இறங்கிடக்கூடாது. இது ஸ்டேஷன் தான் இருக்கும், அப்படியே ஸ்டேஷன்ல இறங்கலாம். இந்த ஸ்டேஷன்ல இந்த விளம்பரம் இருக்கும், அங்க பார்த்து இறங்கிடு. ஸ்டேஷன் ஸ்டேஷன் விளம்பரம் போட்டிருப்பா, அங்க பார்த்துட்டு இறங்கிடக்கூடாது. மைய கருத்தை நோக்கி போறது வேதாந்த அர்த்தம்னா ஐ எம் நாட் லிமிட்டட், ஐ எம் பூர்ணம், ஐ எம் லிமிட்லெஸ் அப்படி சொல்றது தத்துவம். அந்த தத்துவத்தை ஆராய்ச்சி பண்றது எதுவோ அந்த தத்துவ ஆராய்ச்சி பண்றத மையமான கருத்து. இப்ப என்ன சொல்றது, உபகிரமாதி ஷட்லிங்கைஹி தாத்பரிய நிர்ணய கர்த்தவ்யா. உபகிரமாதி ஷட்லிங்கைஹி தாத்பரிய நிர்ணய கர்த்தவ்ய. ஒண்ணு விளங்காது, கவலைப்படாதீங்க. என்கொயரி மெத்தட் இது, மீமாம்ச விசாரம், மெத்தட் ஆஃப் டீச்சிங். அந்த விஷயத்த நமக்குள்ள இருக்க அந்த ஆத்ம தத்துவத்தை புரிய வைக்கிறதுக்கு நிறைய மெத்தட் ஆஃப் டீச்சிங் டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது. அதுல இந்த உத்தம ஞானம் ஜாயத்தை மேலான ஞானம் வரத்துக்காக இந்த மீமாம்சம் இருக்கிறது. மீமாம்சம்னா அனலைசிஸ் பண்றது, விசாரம் பண்றது. ஷட்லிங்கத்தெல்லாம் காட்டி, லிங்கம்னா அடையாளம், 6 விதமான அடையாளத்தை காட்டி இதுதானா பாரு, இதுதானா பாரு அப்படின்னு கண்டுபிடிச்சு கடைசியில நம்மள காரணம் பண்ணி இதுதான் அப்படி சொல்லாது. ஏன்னா சொல்றதுக்கான சக்தி கிடையாது. இப்ப அந்த பொண்ணு மாலை தூக்கின்னு வருவா, ராணி பெரிய துரகதி பார்க்கலாம் இருப்பான், நிப்பான். அவனுக்கு பின்னாடி பராக்கிரம் எல்லாம் சொல்லிட்டு இருப்பான். இப்படியே இப்படியே பார்த்துட்டு வருவான். நோ நோ அப்படின்னு இவனுக்கு பிடிச்ச ஆளு இருந்ததுன்னா அங்க மௌனம் ஆயிடும். அங்க பேச்சு கிடையாது. அப்போ அந்த ஞானம் எதுவோ அந்த சயின்ஸ் இது கம்ப்ளீட் ஆகிறது. அந்த ஃபுல்னஸ், ஐ எம் த ஃபுல்னஸ், ஐ எம் த பூர்ணத்துவ, அதுதான் மைய கருத்து. அந்த மைய கருத்தை புரிஞ்சுன்னா நீ எல்லா விதமான சம்சார சாகரத்துல இருந்து நீ கிராஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய பேர் கிராஸ் பண்ணிருக்காங்க. அதனால நீங்களும் கிராஸ் பண்ணலாம் வாங்கோ அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்தது என்ன விஷயத்த சொல்றாருன்றத ஆஃப்டர் த பிரேக். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி ஹரி ஓம்.